படம் ரொம்ப உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபைட் சீக்வன்ஸ் ப்ளஸ் மியூசிக் வந்து அந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரன்வீர் சிங்கோட ஆக்டிங் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அப்புறம் டேரக்ஷன் வைஸ் ஏன்னா 4 மணி நேரம் படம் வந்து தைரியமாக ரிலீஸ் பண்ணி அதை எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. எந்த விதமான ஒரு லேகும் இல்லை. நீட் அண்ட் க்ளீனாக வந்து எடுத்திருக்காரு. அந்த ஃபர்ஸ்ட் படத்தில் நமக்கு ஏதாவது தெரியாமல் இருந்திருக்கும், அதெல்லாம் வந்து நல்லா சொல்லியிருக்காங்க. டீட்டெயிலிங்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஏன்னா இது உண்மையான கதைன்னும் போது அதை கரெக்டாக எடுக்கணும். ரொம்பவே எடுத்து சூப்பராக டெலிவர் பண்ணியிருக்காரு. மாதவன் சாரோட கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உண்மையிலேயே நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி கேஸ்டிங் வந்து பக்காவாக இருந்துச்சு. அதாவது ரியல் லைஃப்ல அவங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியே பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி சஞ்சய் தத் கேரக்டர் தான் கொஞ்சம் நல்லா மாசா காமிச்சிட்டு ரொம்ப சீக்கிரமா ஒரு மாதிரி அவரோட டெத்து வந்துட்டு அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாவே இல்லை. கிளைமேக்ஸோட ஸ்டண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படத்துல. இல்ல ரேமான் டேக்கத் வில்லனிசம் அளவுக்குலாம் வந்துட்டு சொல்ல முடியாது. இவரு நல்லா பண்ணியிருக்காரு. இவரோட பாட்டை இவரு பண்ணியிருக்காரு. அவர் அளவுக்கு இந்த அதெல்லாம் வராது. அவரோட ஸ்வாக் அவரோட ஆற அளவுக்குலாம் இந்த இதுல இல்லை.